அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 3, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் அமையும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது தமிழ்நாடு அளவில் நடந்த நிகழ்வு. என் கனவு என் எதிர்கால திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? Where will my dream, my future scheme be launched? இந்த திட்டம் எங்க தொடங்கப்படுதுன்னா திண்டிவனத்தில். திண்டிவனம். இந்த திண்டிவனம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. விழுப்புரம். எப்போ தொடங்கப்படுவதுன்னா நாளைக்கு, அதாவது பிப்ரவரி 4 இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது. நம்முடைய தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. என் கனவு என் எதிர்காலம், அதாவது மை ட்ரீம் மை ஃபியூச்சர் ஸ்கீம் லான்ச்டு திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம் ஊரில் பிப்ரவரி 4 நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்க்கும்போது இந்த இளைஞர்களின் கனவுகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது இந்த முக்கிய இளைஞர்களின் கனவுகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தல் தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இது 2026ஆம் ஆண்டு, அதாவது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற ஸ்கீமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரியில் தொடக்கி வச்சாங்க. இந்த திட்டத்துடைய நீட்சி தான் என் கனவு என் எதிர்கால திட்டம். அதுபோல் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 2021 அக்டோபர் 27 முதலியார் குப்பஞ்சிலி ஊரில் இல்லம் தேடி கல்வியும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தாங்க. இப்போ இல்லம் தேடி கல்வி விழுப்புரத்தில் தொடங்கி வச்சாங்க. என் கனவு என் எதிர்கால திட்டமும் விழுப்புரத்தில் தொடங்கி போகிறாங்க. அதே போல் இந்த என் கனவு என் எதிர்கால திட்டம் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தோட நீட்சி. நம்ம தமிழ்நாட்டில் உலக சுற்றுலா உச்சி மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? வேர் இஸ் த தமிழ்நாடு குளோபல் டூரிசம் சமிட் என்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் தான் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த சுற்றுலா உச்சி மாநாட்டின் மூலம் நம்முடைய தமிழக அரசுக்கும் இந்த சுற்றுலா உச்சி மாநாட்டில் கலந்துள்ள உலகளவிய நாடுகளுக்கும் இடையே 127 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது மட்டுமல்லாமல் 22,795 கோடிக்கு முதலீடும் ஈர்க்கப்பட்டது. அதுபோல இந்த முதலீட்டின் மூலம், இந்த ஒப்பந்தத்தின் மூலமும் 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் மூலம் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இதில் எத்தனை கோடி ரூபா முதலீடு ஈர்க்கப்பட்டதுன்னா 22,795 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டது. 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலம் இது, which is India's top renewable energy state. அதாவது நம்ம வளத்தை ரெண்டாக பிரிப்பாங்க, புதுப்பிக்க கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம். இது புதுப்பிக்க கூடிய வளத்தில் சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி இதெல்லாமே புதுப்பிக்க கூடிய வளத்தில் இருங்க. புதுப்பிக்க இயலாத வளத்தில் அனல் மின் சக்தி, அணுமின் சக்தி இதெல்லாமே புதுப்பிக்க இயலாத வளம். நமக்கு கேட்ட கேள்வி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது
இந்தியாவில் சிறந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலம் எது? இது வந்து சோலார் எனர்ஜி, wind energy, water. இதெல்லாம் இதில் கவர் ஆகும். விச் இஸ் இந்தியாஸ் டாப் ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டேட். இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் குஜராத் மாநிலம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதுபோல் இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டில் ஹைட்ரஜன் பஸ் பயன்பாட்டில் இருக்கின்றது? இந்தியாவில் எந்த விமான நிலையத்தில் ஹைட்ரஜன் பஸ் பயன்பாட்டில் இருக்கின்றது? கேரளாவில் இருக்கிற கொச்சின் விமான நிலையத்தில் தான் இந்த ஹைட்ரஜன் பஸ் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் சிறந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலம் குஜராத். இந்தியாவில் எந்த விமான நிலையத்தில் ஹைட்ரஜன் பஸ் பயன்பாட்டில் இருக்கின்றதுன்னா கொச்சின் விமான நிலையம். இந்த கொச்சின் விமான நிலையம் எங்கே இருக்குன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கின்றது. அக்னி பரீட்சை என்ற போர்ப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தான் இந்த பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் எந்தெந்த நபர் கலந்து கொண்டாங்கன்னா இந்தியன் ஆர்மியும் அதோட இந்தோ திபெத்தியன் எல்லை பாதுகாப்பு படை, காவலர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டாங்க. இப்போ அக்னி பரீட்சை என்ற போர்ப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றதுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்றது. இந்த அக்னி போர்ப்படை பயிற்சியானது யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா இந்தியன் ஆர்மியும் இந்தோ திபெத்தின் எல்லை பாதுகாப்படை காவலர்களிடையே நடைபெற்ற பயிற்சி தான் அக்னி பரீட்சை. எங்கு நடைபெற்றுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்றது. விச் பேங்க் லான்ச்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சக்ரா. இந்த சக்ரா இந்த சிறப்பு மையத்தை எந்த வங்கி தொடங்கியுள்ளதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ வங்கி தான் அந்த சக்ரா என்ற சிறப்பு மையம் தொடங்கியுள்ளது. இது எதுக்காகனா சன்ரைஸ் செக்டார். இந்த சன்ரைஸ் செக்டார் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சக்கரா என்ற ஒரு சிறப்பு மையம். எஸ்பி பேங்க் இந்த சிறப்பு மையத்தை தொடங்கியுள்ளது. Who won the Grammy Award for Best Audiobook? சிறந்த ஆடியோ புத்தகத்திற்கான கிராமி விருதை வென்றவர் யார்? இந்த விருது வென்றது தலாய் லாமா. இதுக்கு முன்னாடி பிறகு 1989ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. Who won the Grammy Award for Best Audiobook? தலாய் லாமா. சிறந்த ஆடியோ புத்தகத்திற்கான கிராமி விருதை வென்றவர் தலாய் லாமா. இந்த கிராமி விருதை எந்த நாடு வழங்குதுன்னா யூஎஸ், அமெரிக்கா தான் இந்த கிராமி விருதை வழங்குறது, இசைக்கா வழங்குது. இதேபோல் 2026 ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டால் கார்லோஸ் அல்கராஸ். Who won the Australian Open title 2026? கார்லோஸ் அல்கராஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். வேர்ல்ட் வெட்லேண்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக சதுப்பு நில தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2. உலக சதுப்பு நில தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2. வேர்ல்ட் வெட்லேண்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் பிப்ரவரி 2. இதுபோன்று மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.